ஸோ இன்ஃபெக்ஷனால் கேன்சர் ஏதாவது வருமா? அந்த கேன்சர் ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்க கிட்ட போகுமா? ஆமாம், போகும். ஸோ அதுதான் சர்விக்கல் கேன்சர். இந்தியாவில் நிறைய விமெனுக்கு வரக்கூடிய கேன்சர் இது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் டாக்டர் லக்ஷ்மி, தோழில் கேன்சர் சென்டரில் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர். ஸோ இந்த சர்விக்கல் கேன்சர் யாருக்கெலாம் வரும்? ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் இருந்தால் அவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்க ஃபீமேல்ஸ்க்கு வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு நார்மலான இம்யூனிட்டி இருக்கிற பெண்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் தானாக கிளியர் ஆகி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் இம்யூனிட்டி கம்மியாக இருக்க ஃபீமேல்ஸ்க்கு இது பிற்காலத்தில், அதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுலேருந்து ஒரு 10 to 15 years கழிச்சு கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் நம்ம சர்விக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங் அட்வைஸ் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரீனிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, 21 வயசுலேருந்து 3 வருஷத்துக்கு ஒரு டைம் பேப் ஸ்மியர் பண்ணுறது தான் சர்விக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங். 21 வயசு கீழே இருக்கவங்க பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ண வேண்டாம். ஏன்னா இது ப்ரிடாமினண்ட்டாக நம்ம செக்ஷுவலி ஆக்டிவான விமனுக்கு தான் பண்ண போகிறோம். அதனால தான் 21 வயசுக்கு மேலே இருக்க பெண்களை பண்ண சொல்கிறோம். ஹெச்பிவி டெஸ்டிங் வைரஸுக்கே டெஸ்ட் பண்ணுறது எப்போலேருந்து பண்ணலாம்? 30 வயசுலேருந்து நீங்கள் வைரஸுக்கே டெஸ்ட் பண்ணலாம். ஹெச்பிவி அண்ட் பேப் ஸ்மியர் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் அந்த டெஸ்டிங் பண்ணலாம். இதுவே நீங்கள் கண்டினியூ பண்ணி 60 வயசு வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறமா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனிங்கில் சர்விக்கல் கேன்சர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபுல் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாமல் ஒன்லி அந்த சர்விக்ஸ் இல்லைனா அப் டு த வெஜைனா வரைக்கும் எடுக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது. அப்படியே கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேன்சர் எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ண போகிறோம்? முன்னாடியே சொன்ன மாதிரி இது இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய கேன்சர். ஸோ எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் நம்ம கொடுக்குற மாதிரி வேக்சின் கொடுத்து இந்த கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணலாம். அந்த வேக்சின் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, 9லேருந்து 15 வயசு இருக்கிற பெண் குழந்தைகள் அண்ட் ஆண் குழந்தைகளுக்கு தான் நம்ம இந்த வேக்சின் கொடுக்க போகிறோம். ஏன் இதை அந்த ஏஜ்லேயே கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற டீனேஜ் குரூப்பில் தான் நம்ம இது கொடுக்க போகிறோம். இந்த வேக்சின் கொடுக்கும் போது அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 99% ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் இந்த 2 கேன்சர்லேருந்தும். இந்த வேக்சின்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று 4 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிற வேக்சின் அண்ட் இன்னொன்று 9 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிற வேக்சின். இந்த ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வைரல் ஸ்ட்ரெயின்னால நம்மளுக்கு கேன்சர் வருது அப்படின்றது தான். ஸோ ரெண்டுமே இப்போ நம்ம இந்தியாவில் இருக்குது அண்ட் நீங்களும் அதை உங்கள் குழந்தைங்களுக்கு வேக்சின் பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்க்ரீனிங் நான் சொன்ன மாதிரி இந்த 3 வருஷத்துக்கு ஒரு டைம் பேப் ஸ்மியரும் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங்கும் பண்ணலை அப்படின்னா, சர்விக்ஸில் நம்மளுக்கு கேன்சர் அதனால் நம்ம ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம இது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த பேப் ஸ்மியர் வச்சு கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவும் போகாமல் சிம்பிளாகவே க்யூர் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, பேப் ஸ்மியர் பற்றியோ இல்லை இந்த வேக்சின் பற்றியோ ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங் பற்றியோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். we are happy to help. Thank you.